நடைமுறைப்படுத்தல. இப்ப வரைவு கடற்கரை மண்டல மேலாண்மை திட்ட வரைபடம் தயாரிக்கக்கூடிய பணிகள் நடந்துகின்னு இருக்கு. இதுல கூட பாத்தீங்கன்னா கடற்கரையில மீனவ மக்கள் படகுகள் நிறுத்தக்கூடிய இடங்கள், வலைகளை உலர்த்தக்கூடிய இடங்கள், பொது பயன்பாட்டு இடங்கள், மீனவருக்கான குடியிருப்பு, கடல்ல எங்கெல்லாம் மீன் இனப்பெருக்கம் செய்யுது, மீன் வளம் எங்க இருக்கு, இது போன்ற விஷயங்கள்லாம் அந்த வரைபடத்துல கொண்டு வர்றதுக்கான பணிகள் இப்போ நடந்துகின்னு இருக்கு. ஆனாலும் பாரம்பரியமா இருக்கக்கூடிய மீனவ மக்களோட வாழ்வாதாரத்துக்கான அந்த நீண்ட கால குடியிருப்பு திட்டத்துக்கான ஒரு இடங்களை கூட தமிழ்நாட்டில் ஒரு மீனவர் கிராமத்தில் கூட இது வரைக்கும் அந்த திட்டம் தொடங்கலை அப்படின்றது மிக மிக வருத்தமா இருக்கு. ஆனா கடற்கரையில பாத்தீங்கன்னா மீனவ மக்கள் வசிக்கக்கூடிய இடங்கள்ல பல்வேறு திட்டங்களை கொண்டு மீனவர்களை கடற்கரையை விட்டு அப்புறப்படுத்தக்கூடிய வகையிலும் அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தா மீனவர்கள் அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்தக்கூடிய வேலை வேகமா நடக்குது. ஆனா இதே மத்திய மாநில ரெண்டு அரசுமே பாரம்பரிய மீனவர்களோட வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறதுக்கான அம்சத்தை சொல்லி இருந்தாலும் இது வரைக்கும் நடைமுறைப்படுத்தாம இருக்காங்க. அதனால இன்னைக்கு நம்ம